யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச உலகமே தலைகீழா மாறிடுச்சு. கடைகளெல்லாம் பூட்டி கிடக்கு, உங்க கையில இருக்கிற பணத்துக்கு எந்த மதிப்பும் இல்ல. இது ஏதோ சினிமா காட்சி இல்ல, இதுதான் பொருளாதார சரிவுங்கிற ஒரு பயங்கரமான நிஜம். ஆனா இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? இது எப்படி நடக்குது? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். நீங்க டெய்லி போயிட்டு வர தெருக்கள கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ அங்க ஒரு மயான அமைதி. நீங்க எப்பவும் பொருள் வாங்குற கடைகள் எல்லாம் காலவரையின்றி மூடி கிடக்கு. இதுதான் ஒரு சமூகத்தோட அஸ்திவாரத்துல விழுகிற முதல் விரிசல். வர்த்தகம்ங்கிறதே நின்னு போற நிலைமை. நிலைமை இன்னும் மோசமாகுது. உங்க பணம் பேங்க்ல இருக்கலாம், ஆனா அது இல்லாத மாதிரி தான். ஏடிஎம் மிஷின்ல காசு இல்ல, பேங்க் வாசல்கள் பூட்டி கிடக்கு. நம்ம சொந்த பணத்தையே நம்மால எடுக்க முடியலைனா எப்படி இருக்கும்? அந்த கையெறி நிலையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போதான் நாம பிரச்சனையின் மையத்துக்கே வர்றோம். உங்ககிட்ட ஒரு கட்டு பணம் இருக்கலாம், ஆனா அது வெறும் அச்சடிச்ச பேப்பர் தான். அதுக்கு மேல ஒரு மதிப்பும் கிடையாது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் விலைவாசி ராக்கெட் வேகத்துல ஏறும்போது ஒருத்தரோட வாழ்நாள் சேமிப்பு ஒரே நாள்ல ஒண்ணுமில்லாம போயிடும். பணம்ங்கிற ஒரு விஷயமே அர்த்தமில்லாம போக ஆரம்பிக்குது. இந்த குழப்பமான காட்சியெல்லாம் ஒருவேளை கற்பனையா இருக்கலான்னு தோணும். ஆனா இதுதான் பொருளாதார சரிவோட நிஜமான முகம். சரி, இந்த பேரழிவை சரியா எப்படி வரையறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது சும்மா ஒரு பொருளாதார மந்தநிலைன்னு சொல்லிட முடியாது, அதைவிட பல மடங்கு அதிகம். பங்குச்சந்தை வீழ்ச்சியெல்லாம் மறந்துடுங்க. பொருளாதார சரிவுங்கிறது முழு சிஸ்டமே நொறுங்கி போறது. நம்ம பொருளாதாரத்தோட முதுகெலும்பே வங்கிகள் தான். அதுவே திடீர்னு செயல்படாம நின்னுட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. வேலை கொடுக்கற பொருட்களை கொடுக்கற கம்பெனிகள் எல்லாம் மொத்தமா கடைய சாத்திடுது. உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் ஒவ்வொரு நிமிஷமும் அதோட மதிப்பை இழந்துகிட்டே இருக்கு. ஒரு பொருளாதார மந்த நிலைய இலையுதிர் காலத்துல இலைகளை உதிர்க்கிற ஒரு மரம் மாதிரி நினைச்சுக்கலாம். வசந்த காலத்துல அது திரும்ப துளிர் விட்டுடும். ஆனா பொருளாதார சரிவுங்கிறது அந்த மரத்தையே வேரோட பிடுங்கி எறிகிற மாதிரி. அதுலேருந்து மீண்டு வர்றது நம்ப முடியாத அளவுக்கு கஷ்டம். அதோட தழும்புகள் ரொம்ப காலத்துக்கு அப்படியே இருக்கும். இது வெறும் தியரி மட்டும் கிடையாது. வரலாறு முழுக்க பல நாடுகள் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சோதனையை கடந்து போயிருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. இந்த நிகழ்வுகளை பத்தி பார்க்கும்போது தான் ஒரு பொருளாதார சரிவுக்கு மக்கள் கொடுக்கிற உண்மையான விலை என்னங்கிறது நமக்கு புரியும். 1930கள்ல வந்த பெரும் மந்த நிலையை எடுத்துக்கோங்க. உலகம் எங்கும் மில்லியன் கணக்கான மக்கள் வேலையை இழந்தாங்க. அப்புறம் 2000கள்ல ஜிம்பாப்வேல ஏற்பட்ட உயர் பணவீக்கம். அங்க ஒவ்வொரு நாளும் விலைவாசி 2 மடங்கா ஏறுச்சு. இப்போ சமீபத்துல வெனிசுவேலால வந்த நெருக்கடி, அங்க சாப்பாட்டுக்கும் மருந்துக்கும் கடுமையான தட்டுப்பாடு வந்துச்சு. சோ வரலாறு நமக்கு ஒன்னு தெளிவா சொல்லுது, எந்த நாடும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த நம்பரை பாருங்க, 100 ட்ரில்லியன் சிம்பாப்வே டாலர்கள். அப்பப்பா, 2008ல இவ்ளோ காசு கொடுத்து ஒரு பிரெட் துண்டை கூட வாங்க முடியல. உயர் பணவீக்கம், அதாவது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், பணத்தை எந்த அளவுக்கு அர்த்தமில்லாததா மாத்துங்கிறதுக்கு இது ஒரு ஷாக்கிங்கான உதாரணம். சரி, ஒரு பொருளாதாரம் எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருது? இது ஒரே ராத்திரியில நடக்கிற விஷயம் கிடையாது. பல காரணிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய புயல் மாதிரி வந்து மொத்த சிஸ்டத்தையும் காலி பண்ணிடுது. இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல தப்பான அரசாங்க கொள்கைகள், அது வளர்ச்சியே முடக்கி போட்டுடும். அப்புறம் தேவைக்கு அதிகமா பணத்தை அச்சடிக்கிறது, இதனால பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடும். இதுதான் நாம உயர் பணவீக்கம்னு சொல்றோம். கட்டுக்கடங்காத கடன்கள், பரவலான ஊழல், இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்திரத்தன்மையா அரிச்சிடும். கூடவே அரசியல் உறுதியற்ற தன்மையும் சேர்ந்துட்டா ஒரு நிச்சயமில்லாத சூழல் உருவாகும். இந்த காரணிகள் எல்லாம் ஒன்னா சேரும்போது அதோட விளைவு பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த எல்லா காரணிகளுக்கும் அடியில எல்லாத்தையும் ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத பசை இருக்கு. அந்த பசை மட்டும் காஞ்சு போச்சுன்னா மொத்த சிஸ்டமும் துண்டு துண்டா செதறிடும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் அது என்னவா இருக்கும்? அது நம்பிக்கை. ஆமாங்க, ட்ரஸ்ட். பொருளாதாரம்ங்கிற ஒரு பெரிய மெஷினை ஓட வைக்கிற ஆயில் மாதிரி தான் இந்த நம்பிக்கை. கேட்கறதுக்கு இது ஒரு சாதாரண வார்த்தையா தெரியலாம், ஆனா அதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். இது ஒரு டோமினோஸ் விளையாட்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. வரிசையா அடுக்கி வச்சிருக்கிற காய்கள்ல முதல் காய் தான் நம்பிக்கை. நம்ம பணத்துக்கு மதிப்பு இருக்குன்னு நம்ம நம்புறோம். வங்கிகள் நம்ம பணத்தை பத்திரமா பாத்துக்கோன்னு நம்புறோம். பிசினஸ் எல்லாம் தொடர்ந்து நடக்கும்னு நம்புறோம். எப்போ இந்த நம்பிக்கைங்கிற முதல் காய் விழுதோ, அதுக்கப்புறம் வரிசையா எல்லா காய்களும் விழுந்து மொத்த சிஸ்டத்தையும் சாச்சிடும். சரி, இவ்ளோ பெரிய பேரழிவுக்கு நடுவுதையும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. ஒரு பொருளாதார சரிவுங்கிறது ஒரு நாட்டோட கதையோட முடிவா இருக்கணும்னு அவசியமில்ல. இதுலேருந்து மீண்டு வர முடியுமா? சாம்பல்ல இருந்து சமூகங்கள் எப்படி திரும்ப எழுந்து நிக்கும்னு பார்க்கலாம். வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஜெர்மனி,
ஆசிய நிதி நெருக்கடிக்கு அப்புறம் தென்கொரியா இந்த மாதிரி மிக ஆழமான நெருக்கடிகளை சந்திச்ச நாடுகள் கூட திரும்பவும் எழுந்து நின்னுருக்கு. புதிய சிஸ்டம்ஸ் உருவாகுது, ஸ்திரத்தன்மை திரும்ப வருது. சொல்லப்போனா சில சமயம் முன்ன இருந்ததை விட வலிமையா திரும்புது. அப்போ வரலாறோட இந்த பாடங்கள்ல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல எல்லா நாடுகளும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. இந்த நிலைமையில நம்ம பொருளாதாரங்கள் ஒரு முழுமையான சரிவை சந்திக்காம தப்பிக்கிற அளவுக்கு உண்மையிலே வலிமையா இருக்கா? இது நம்ம எல்லாரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்ம பொருளாதாரத்தோட பலம், பலவீனம் பத்தின ஒரு புதிய பார்வைய இந்த உரையாடல் உங்களுக்கு கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இது உங்களுக்கு ஒரு புது சிந்தனையை கொடுத்திருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன பொருளாதாரங்கள் பாதுகாப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் ஆழமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.